முதுமலை வனப்பகுதியில் அகற்றப்படும் சென்னா மரங்கள் இப்போது அழகான வனவிலங்கு சிற்பங்களாக மாறி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள சென்னா மரங்கள் மற்றும் உண்ணி செடிகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த களைச்செடிகள் அப்பகுதியைச் சேர்ந்த இயற்கை தாவரங்களின் வளர்ச்சியை பாதிப்பதால் அவற்றை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அகற்றப்படும் இந்த மரங்களை வெறுமனே வீணாக்காமல் அதே மரக்கட்டைகளை வைத்து அழகான யானை, பறவை உள்ளிட்ட வன விலங்குகளின் சிற்பங்களை உருவாக்கி வருகின்றனர். கூடலூரை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் நடைபெறும் இந்த பணியில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் இந்த சிற்பங்களை உருவாக்கி வருகின்றனர். சென்னா மரக்கட்டைகளில் கைவினை கலைஞர்கள் தங்களது திறமையை பயன்படுத்தி உருவாக்கும் இந்த சிற்பங்கள் வனத்துறை விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. முதுமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் இந்த கலைப்பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உண்ணி செடிகளை பயன்படுத்தி ராட்சத யானை பொம்மைகளையும் உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தும் வருகின்றனர்.